வேற லெவல் கோட். இட்ஸ் ஸோ பவர்ஃபுல். இங்கே பாருங்க, என்னை புரிஞ்சுக்க மாட்டிக்கிற அப்படின்னு நான் வந்து உங்களை கன்வின்ஸ் பண்ணுறது இருக்கு தெரியுமா, அதுதான் ஹையஸ்ட் ஸ்லேவரி. அதாவது நம்ம யாருக்கிட்டையாவது என்னை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன், நான் சொல்ல வரேன் பாரு, என்னை புரிஞ்சுக்கோன்னு நீங்கள் எப்பெல்லாம் உள்ள உழுகுறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் அடிமையாயிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. த டீப்பஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஸ்லேவரி இஸ் த ஹங்கர் ஃபார் பீயிங் அண்டர்ஸ்டுட். டு வி டூ திஸ்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னோட சிந்தனைகளை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கும் போது நம்மளுடைய சுயரூபத்தில் இருக்கிறத விட்டுட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பார்க்குறோம், இல்லாட்டி ஒரு மவுண்டன்ஸ் பார்க்குறோம், என்ஜாய் பண்ணுற டைமில் அங்கே வார்த்தைகள் தேவை கிடையாது. யூ டோன்ட் ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வை இட் இஸ் பியூட்டிஃபுல். இட் இஸ் பியூட்டிஃபுல், அவ்வளோதான். ஆனால் நான் இப்போ உங்களை கன்வின்ஸ் பண்ணி என்னை புரிஞ்சுக்கோன்னு நான் ட்ரை பண்ணுறது தான் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஸ்லேவரி. அப்போ நான் உனக்கு அடிமையாயிட்டேன். போன கோட்டில் இது பார்த்தோம்ல, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு நினைக்கிறது தான் ஒரு ஸ்லேவரிக்கான அறிகுறி. லைக் அப்படின்னு இல்லைன்னா யூ ஆர் ஃப்ரீ. இந்த கோட்லேயே அதான் சொல்கிறாங்க, புரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உன்னோட பாதையில் நீ நடக்கிறியா, 10 பேர் என்ன வேணால் சொல்லட்டும், ஆனால் நம்ம திரும்பி உட்காந்து எல்லாத்துக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இல்லை நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இல்லை நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்படி எல்லாத்துக்கிட்டையும் நீங்கள் போய் சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான் உங்களை அடிமைத்தனமாக வச்சிட்ருக்கு. இப்போ யோசிச்சு பாருங்கள், நீங்கள் லட்சே கோயம்புத்தூரில் இருக்கீங்க, மதுரைக்கு போகணும். மதுரைக்கு போகிற வழியில் ரோடு ஃபுல்லாக ஆளுங்க வந்துட்டு இல்லை நீ இப்படி நடக்கூடாது, இல்லை நீ இப்படி வண்டி ஓட்டக்கூடாது, லெஃப்ட்டில் திரும்பணும், நீ ரைட் இண்டிகேட்டர் போடக்கூடாது, இங்கே கண்டதில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் எல்லா ஒரு அடிக்கும் நீ இவனுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருந்தனா எவ்வளோ நேரம் ஆகும், எவ்வளோ வருஷங்கள் ஆகும் மதுரை போகிறதுக்கு. இமேஜின் திஸ். சிம்பிள். நம்மளோட லைஃப்பில் நம்ம ஒரு இலக்குக்கு போகணும்னு நினைக்கிறோம், எல்லாத்துக்குமே சொல்லணும், நான் வந்து எல்லாருமே என்னை கன்வின்ஸ் ஆகணுங்கிறத விட நீ நடக்கிறது தான் மெயின். அந்த இடத்துக்கு போய் சேர்றது தான் மெயின். இவங்களை எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணுறது கிடையாதுல்ல. ஸோ த டீப்பஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஸ்லேவரி இஸ் த ஹங்கர் ஃபார் பீயிங் அண்டர்ஸ்டுட். Very deep quote. Think about this.